அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இப்போ நாடகங்களை பத்தி பேச போறோம். தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல கூட நம்ம நாடகங்களை பத்தி பேச போறோம். ஏன்னா நான் ஒரு நாடக கலைஞன், நான் ஒரு நாடக காவலன், ஒரு கலை காதலன், அது மாதிரி கூட வச்சுக்கோங்களேன் கொஞ்சம். அது மாதிரி அதனால அதை பத்தி பேசணும். நான் கூட நிறைய மேடைகள்ல பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஏற்பட்ட அனுபவங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பேசுவோம். நாடக நாடக கலை எப்படி தோன்றுச்சு, அது எப்படி சினிமாவா மாறித்து, அது யாரெல்லாம் பண்ணாங்கன்னு தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு நம்ம இதை ஆரம்பிப்போம். நான் அதான் அந்த 80கள் அந்த பீரியட்ல தான். அப்போ நாடகங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இதுல ரஷ்யன் கல்ச்சர் சென்டர்னு ஒன்று இருக்கு. அங்க என்னுடைய ஒரு நாடகத்தை சில பேர் திறனாய்வு பண்றது, அதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாக்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய நிறைய ஒன்லி இந்த விஐபிஸ் மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் அவங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அந்த நாடகத்தை பேர் நிஜங்களின் தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாடகத்துக்கு எங்க அப்பாவும் வந்தார். அந்த நாடகத்துல நிறைய பத்திரிகையாளர்கள், ஒரு பெரிய பத்திரிகையாளர் சிறப்பு விருந்தினராக வந்தாரு. அப்புறம் ஒரு நடிகர் வந்தாரு, ஒரு இயக்குனர் வந்தாரு, அவங்க எல்லாம் வந்தாங்க. ரைட். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாடகம் நடக்குது. அந்த நாடகத்துல நான் ஒரு சென்னை பிளாட்பாரத்துல படுத்துட்டு படுத்துக்கிற டெய்லி சென்னை பிளாட்பாரத்துல படுத்துக்கிற ஒரு இளைஞனா நான் நடிப்பேன். அப்போ ராத்திரி நைட்ல போலீஸ்காரர் என்னை சந்தேக கேஸ்ல பிடிப்பார். போலீஸ்காரர் என்ன பண்ணுவாரு, மெதுவா தட்டுவாரு, நான் எழுந்திருக்க மாட்டேன். கையில ஒரு பை இருக்கும், எழுந்திருக்க மாட்டேன். திரும்ப மெதுவா தட்டுவாரு. அப்புறம் ஒரு ஓங்கி ஒரு தட்டு தட்டுவாரு, எழுந்திருப்பேன். எழுந்த உடனே என்னை அடிச்சு கேட்பாரு யாருன்னு சொல்லிட்டு. நான் இல்ல எதுவும் சொல்ல மாட்டேன், எதுவும் இல்லை, நான் சாதாரணமானவன், நான் ஒரு படுக்கிறதுக்கு இடம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுவேன். அப்ப இது பண்ண அவர் அடிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், அவர் பார்த்து ஒரு முறைப்பேன். முறைச்ச உடனே என்ன சரியா அடிச்சிருவார். இந்த காட்சி நடக்குது. இந்த காட்சியில நான் சொன்ன மாதிரியே நான் நடிக்கிறேன். அடிக்கிறப்ப போலீஸ்கார் ஒரு அவரு கூட என்னுடைய அறை நண்பர் தான். நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கோம். ஒரே ரூம்ல நாங்க எறும்பு கூட்டம் பூரா ஒன்னா இருக்கோம். ஒரு 15 பேர் இருக்கோம். அந்த இதை சேர்ந்தவர் தான். அவர் என்ன பண்ணாரு, மெதுவா அது எல்லாருமே வந்திருக்கக்கூடிய விஐபி சினிமா இயக்குனர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னும் போது அவர் கொஞ்சம் நல்லா நடிக்கணும்னு சொல்லிட்டு என்னை நல்லா அடிச்சுட்டார். அடியான அடி, பிச்சு எடுத்துட்டார். பலார் அந்த இதுல லத்தியா வச்சு பிச்சு எடுத்துட்டார். என்னால எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல. நான் நிஜமாவே, அவர் நிஜமாவே நடிச்சார், நான் நிஜமாவே, அவர் நிஜமாவே அடிச்சார், நான் நிஜமாவே நடிச்சேன். முதல் ரோல எங்க அப்பா எல்லாம் உட்காந்துருக்காரு. எங்க அப்பா உட்காந்துருக்காரு. எங்க அப்பா இது வரைக்கும் நாடகங்களே என்னுடைய நாடகங்கள் பார்த்ததே இல்லை. அந்த நாடகத்துக்கு தான் முதல்ல வர்றாரு. உட்காந்துருக்காரு. உட்காந்தோடனே நான் எங்க அப்பாவுடைய ரியாக்ஷன் பார்த்துட்டே தான் நான் இது பண்றேன். அவர் முகம் அப்படியே மாறுது எல்லாமே. நான் அதை அப்புறமா எனக்கு உண்மையிலேயே போலீஸ்காரனுடைய லத்தியோட அடின்னா நான் அப்பதான் நான் பார்த்தேன். அடி அப்படி அடிச்சுட்டான் அந்த பையன். அப்படி தத்ரூபமா அடிக்கிறாராம். அது மாதிரி பண்ணிட்டான். அதுல வேற பின்னால அந்த டிராப்புக்கு பக்கத்துல அந்த டிராப்ல நின்றுட்டு ஒருத்தர் நல்லா நடின்னு அவன் சொன்னது, இவனுக்கு நல்லா அடின்னு காதுல அவனுக்கு போல இருக்கு. பிச்சு பிச்சு பண்ணாடிட்டான். உள்ள பார்த்தா நிஜமாவே வரியா இருக்கு உடம்புல. சரி, இந்த நடுவுல ஒரு சின்ன ஒரு விழா. இந்த நாடகத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க. சின்ன ஒரு விழா. அந்த விழாவில எல்லாருமே பிரமாதமா இருந்தது, தத்ரூபமா இருந்தது அப்படிலாம் சொன்னாங்க. எங்க அப்பா பேசுங்க, நான் நீ பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னா பேசுனாரு. அப்ப சொன்னாரு, தம்பிகளாம் ரொம்ப நல்லா பண்ணீங்க, நீங்க ரொம்ப நாடகமா ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரசிச்சு பார்த்தோம். சென்னையினுடைய வாழ்க்கையை பத்தி நிஜங்களின் தரிசனம் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, ரைட், ஓகே. ஆனா நடிப்புன்றது வேற, நிஜன்றது வேற. அது நிஜங்களின் தரிசனம்னு இந்த நாடகத்துக்கு பேர். நிஜமாவே அந்த பையனை போட்டு இவன் இந்த அடி வாங்கினது என்னுடைய பையன்றதை வேண்டி சொல்லி யாரா இருந்தாலும் சரி, அப்படி ஒரு தத்ரூபமெல்லாம் நடிக்க முடியாது, நடிக்க கூடாது. போலீஸ்காரரை அடிக்கிற மாதிரி நடிக்கணும், அதான் நடிப்பு. குடிக்கிற மாதிரி நடிக்கணும், அதான் நடிப்பு. தத்ரூபமா போட்டு இப்படி அடிச்சிட்டீங்களே அப்படின்னு அது திரும்பவும் சொன்னாரு. இவர் என்னுடைய பையன்றதால வேண்டி சொல்ல, என்னுடைய பிள்ளைன்றதால வேண்டி சொல்ல,
யாரா இருந்தாலும் வந்து நான் அது ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்படி போட்டு அடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அது அது வந்து எல்லாமே இது பண்ணி சிரிச்சாங்க. அப்புறம் நாடகம் முடிஞ்ச உடனே என்னை வந்து என்னப்பா ரொம்ப அடி வாங்கிட்டே ரொம்ப அடி வாங்கிட்டேன்னு கேட்டாங்க. சட்டையெல்லாம் கழட்டி பார்த்தாங்க. நிஜமாவே வரி வரியா இருந்தது உடம்புல. ரைட். இத பத்தி இதை ஏன் முதல்ல நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நேத்து வந்து ஏதோ வந்து இது பண்ணும்போது என்எஸ்கே பத்தி ஒரு விஷயம் படிச்சேன். என்எஸ் கிருஷ்ணன் ஐயா பத்தி. அவங்க ஒரு ஊர்ல நாடகம் நடத்த போறாங்களாம். ராமாயண நாடகம். ராமாயண நாடகத்துல தினமும் ஒரு 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 சீன். ஒரு நாள் வந்து ராமர் ஜனனம், ராமர் பிறந்தது, அது பண்ணது இது பண்ணது. விஸ்வாமித்திரர் வந்து கூட்டின்னு போறது, தாடகையை வதம் பண்றது, அப்படிலாம் ஒரு ஒரு சீனா நடத்திட்டு வராங்க. அன்னைக்கு வந்து அது அந்த இது ராமருடைய அந்த வில்ல உடைக்கிற கல்யாணம், என்ன சொல்றது, சுயம்பரம், சீதையனுடைய சுயம்பரம். இது நடக்கும்போது என்ன ஆயிடுச்சு, எல்லா தேசத்து மன்னர்களும் வந்திருக்காங்க, இளவரசர்கள் வந்திருக்காங்க. வந்து ஒருத்தர் அந்த வில்ல வந்து உடைச்சு பாக்குறாங்க, வில்ல வந்து பாக்குறாங்க, உடைக்க முடியல போயிட்டாங்க. அதுல ஒரு தேசத்து மன்னர், அட வச்சுக்கோங்களேன், ஒரு காந்தார தேசமோ இல்ல மலையாள தேசமோ ஒரு தேசத்து பையன் இளைஞன் வந்து அந்த அந்த இளவரசன் வில்ல எடுக்கிறான். அவன் வந்து தத்ரூபமா நடிச்சு வில்ல உடைச்சிட்டான். வில்ல உடைச்ச உடனே அந்த ஊர் ஜனங்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல வில்ல என்ன அனௌன்ஸ் பண்ணீங்க, வில்ல யார் உடைக்கிறானோ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் சீதைய அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பையன் உடைச்சிட்டு இந்த இந்த நாட்டு இளவரசன் உடைச்சிட்டான், இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஊர் வந்து ரொம்ப சத்தியமான ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் ஜனங்க வந்து அந்த நாடக குழு கிட்ட வாதம் பண்றாங்க. அப்புறம் நாடக குழு எல்லாம் வந்து ரொம்ப வந்து இதை இது பண்ணி ரெக்யூஸ் பண்ணி அவங்க கிட்ட ரொம்ப சொல்லி, இல்லைங்க அது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி அதுக்குள்ள இதே மாதிரி வேற ஒரு பில் வந்து அங்க அந்த ஆர்ட் டைரக்டர் கலை இயக்குனர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணிட்ட உடனே அந்த காட்சி திரும்ப தொடருது. திரும்ப வராங்க 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 எல்லாரும் வந்து இது பண்றாங்க. அந்த டைரக்டர் சொல்றாரு, நல்லா பண்ணியா அப்படின்னு சொல்றாரு அந்த கலை இயக்குனர்கிட்ட. அவர் நல்லா ஒரு வில்லு ஒண்ணு பண்ணி எடுத்து கொடுக்குறாரு. எல்லாரும் வந்து உடைக்கிறாங்க உடைக்கிறாங்க, எல்லாம் வந்து நடிக்கிறாங்க, போறாங்க வராங்க. இப்போ ராமர் வர்றார், அயோத்தியோட இளவரசர் ராமர் வர்றாரு. அந்த வில்ல உடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாரு. அந்த வில்லு உடைக்கவே முடியல. அந்த ஊர்ல சீதைக்கு திருமணமே ஆகலையாம். இப்படி வந்து ஒரு விஷயத்த என்எஸ்கேவோட ஒரு புத்தகத்துல நான் படிச்சேன்.